ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாசி ஆனந்தம் பண்ண போகிறோம். அது பீர்க்கங்காயை வச்சு. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதும் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம். இது கூடவே பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மாசி கருவாடு மரக்கட்டை மாதிரி இருக்கும். அதை அப்படியே சேர்த்துக்க முடியாது. இதை பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துக்கணும். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இது கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப பொடி வெங்காயன்றதுனால நான் கட் பண்ணி சேர்த்துக்கல. பெரிய வெங்காயமாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். மாசி ஆனத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணான்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் அப்படின்றதுனால தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மாசி ஆனம் இடியாப்பத்துக்கும் சாதத்துக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. இது கூடவே நான் பீர்க்கங்காய் சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காய் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, சொரைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் போட்டு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மாசித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் ஆயில்லையே இதாகட்டும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துக்குவோம், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது கூடவே நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா ஃப்ளேவராக வேணும்னா கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் ஆயிலே வேகட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு ஆயிலே கொஞ்சம் நேரம் வேக விடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் பாலில் 2வது 3வது பால் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். கெட்டிப்பாலை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கும் போது இன்னும் மாசியானா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளிக்கு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் இப்போ கெட்டிப்பாலை சேர்த்துக்க போகிறேன். இதையே நல்லா ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். நாளைக்கு நீங்கள் தேங்காய் பாலோட போதும்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு 4 முட்டை சேர்த்துக்க போகிறேன். இன்னும் மாசியானத்தில் முட்டை சேர்த்துக்கிட்டா குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஒரு 4 முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா வெந்துடும். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மாசியான ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.